எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் கடகராசி அன்பர்களே, உடைந்தது சக்கர வியூகம், இனி கந்தன் தருவான் பொற்காலம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு இந்த 2026 எல்லா நலமும் வளமும் பெற்று செல்வச் செழிப்போடும் மகிழ்ச்சி உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் தங்க இறைவனை வேண்டி கணித முறைகளில திருக்கணிதத்தின் அடிப்படையில கணித்து இந்த பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். அன்பு நேயர்களே, கடகராசி அன்பர்களே, பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய விதிவழி ஓட்டத்திலே வாழ்க்கைக்கு ஒரு ஊக்கத்தை தந்து அதனால் நீங்கள் ஆக்கம் வளர்ச்சியை பெற முடியும் என்றால் பதிவினை லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடக ராசி கடக லக்னமாக இருந்தாலும் அல்லது ராசி கடகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொருந்தி வரும்படியாக கணித்து இந்த பலன்களை சமர்ப்பிக்கின்றேன். அவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். கடகராசி என்பர்களே, இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 2016-17 காலம் தொட்டே ஏதோ மனதிற்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஏதோ ஒரு வெறியும் இருந்து கொண்டிருந்திருக்கும். தேவையில்லாமல் ஏதோ ஒரு சங்கடங்கள் வருத்தி கொண்டே இருந்திருக்கும். கடகம் படும் பாடு யார் அறிவார் என்ற நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய உணர்ச்சி என்பது மற்றவர்களுக்காக ஏதேனும் ஒன்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே இந்த கடந்த காலம் 2025 வரை கூட அப்படித்தான் சென்றிருக்கும். இந்த 2019 தொட்டே யாருக்கோ ஒன்று தாய் தந்தையருக்கு, கணவன் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு, தாத்தா பாட்டிக்கு, நட்புக்கு, உறவுக்கு என்று ஏதோ செய்கிறேன் என்று சிக்கலில் ஈடுபட்டு சிலர் சிறைப்பட்ட காலம் கூட இருக்கிறது கடகத்தில. இல்லை என்றால் வாழ்க்கையிலே வழக்கு வம்பு என்று சிக்கிக் கொண்ட காலம் எல்லாம் இருக்கிறது. அதிலிருந்து முன்னேற்றம், பண பயன், தன லாபம், பொருள் லாபம், வீடு வாங்கும் யோகம், குழந்தை வரம், இல்லறத்தில் சுகம், இனிமை, இவை யாவும் தரக்கூடிய அமைப்பை இந்த சக்கரயுக கட்டுக்களிலிருந்து உங்களை விடுவித்து உடைந்தது சக்கரயுகம் என்பது கிரகங்கள் அற்புதமாய் உங்களுக்கு வாழ்க்கையிலே வளத்தை தர காத்திருக்கிறது. இருந்தாலும் கிரகங்கள் அவ்வப்போது சதுரங்க விளையாட்டிலே இந்த நாளுக்கு நாள் மாறக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் நிலை ஒன்றொன்றாய் மாறி மாறி நிமிடம் நிமிடம் தரக்கூடிய அருள் என்பது இருக்கும். அதனால்தான் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது தரக்கூடிய அந்த கிரக நிலைகளின் அனுகூலங்கள் அனுகூலமற்ற தன்மைகளையும் உங்களுக்காய் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பேன். இந்த வருடம் முழுக்க, இந்த 2026 வருடம் முழுக்க கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பாக்கிய நிலையிலே சனி பகவான் இருப்பார். பாக்கியத்தை அள்ளித் தருவார். தந்தை வழியிலே அனுகூலங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதிலே நேர்மை, உண்மை, நன்னடத்தை என்ற இந்த இணைவு நியதிப்படி நடந்தால் மிகப்பெரிய உயரங்களை தந்து விடுவார். கட்டுக்களை உடைத்து தடைகளை தகர்த்தெறிந்து தொட்டதை துலங்கக்கூடிய அற்புதத்தை உங்களுக்கு தந்து விடுவார். வருடத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற நிலையிலே துவங்கிய வருடமாக அமைகிறது. அப்படி என்றால் அற்புதங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 அற்புதங்களை உங்களுக்காய் தரக்கூடிய அமைப்பு. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கடகம் நிச்சயமாக சந்திக்கும். அந்த மாற்றம் ஏற்றத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் ரீதியான இதுவரை உங்களை மதிக்காது இருந்த விஷயங்களிலே மதிப்பு உண்டாகும். தொழில் அதிபர் என்ற முயற்சியிலே வெற்றி என்பது இருக்கும். ஆனால் சற்றும் துவேஷ உணர்வோடு ஈடுபடக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெற்றியை தராது. நாம் கடமையை செய்ய வேண்டும் என்று ஈடுபட்டால் மட்டும்தான் வெற்றி. சாதாரண மனிதரானாலும் சரி, மன்னராக நினைப்பவரானாலும் சரி, வெற்றிக்கான வழிகள் என்பது இதுதான். பரிகாரமும் இதுதான். பதவி உயர்வு என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்மையிலேயே ஒரு பதவி உயர்வு, உண்மையிலேயே ஒரு சம்பள உயர்வு. அது என்ன உண்மை பொய் என்று இருக்குமா? பதவி உயர்வு தருகிறேன் நீங்க அல்ல எங்கோ போய் என்பார்கள் முதலில். அங்கு எந்த வசதியும் இருக்காது. எனக்கு தெரிந்த கடகராசி, நான் சொன்னேன் சாப்பாடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கும் என்று. இல்லை, நான் பல லட்சம் சம்பாதிக்கிறேன் என்றார். ஆனால்
அவர் அப்படி ஒரு நாட்டிற்கு அந்த நிறுவனம் அனுப்பிவிட்டது. அங்கு இவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு என்னவோ தயிர் சாதம் மட்டும்தான். ஆனால் அங்கு அரிசிக்கும் வழி இல்லை, தயிருக்கும் வழி இல்லை. திரும்பிய பக்கமெல்லாம் மாமிச ஆகாரம் தான். கடைசியில அதை சாப்பிட்டு ஒவ்வாமை ஏற்பட்டு அங்கிருந்து வேலையை விட்டு வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கடந்த காலத்திலே நடந்தது. இவையெல்லாம் இப்போது நீங்குகிறது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலம் தொழில், பணம் இவற்றிலே மிகப்பெரிய மெதுவான வெற்றிகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த காலகட்டத்திலே அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் 12ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதி விபரீத ராஜயோகம் இருக்கும். தொடர் நல்ல முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை தருவார். கல்வியானாலும் சரி, அல்லது வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களானாலும் சரி, செலவுகள் இருக்கும். இந்த செலவுகள் மூலதன செலவுகளாக, கட்டமைப்பை உயர்த்தும் செலவுகளாக, மாணவர்களாக இருந்தாலும், வேலை செய்யக்கூடிய நிலையில இருந்தாலும், தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் நிச்சயமாக படிப்படி வெற்றியை தரும். ஆகையினால் இந்த மார்ச் வரையான காலத்திலே உடனடியாக பணம் கிடைக்கவில்லை என்று எடுத்த காரியத்தை விட்டுவிடக் கூடாது. இப்போது திட்டமிட்டு ஒரு விஷயத்தை கற்று அதிலே தேர்வதற்கான நுட்பத்தை அறிவதற்கான விஷயங்களை அறிந்து கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு மாற்றம். தங்கு தடையற்று ஓடும் அருவி நீர் போல மெதுமெதுவாய் உங்களை வந்தடையும். ஆகையினால் ஒரு பொலிவோடு, அதீத நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சோசியல் இமேஜ் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பொது பிம்பத்தை சரியான முறையிலே கட்டமையுங்கள். இதுவரை எப்படியோ, இதுவரை சென்ற காலகட்டம் எப்படியோ வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள். குரு பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறும்போது ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் வரை இந்த காலகட்டத்தில நிச்சயம் எதிலுமே ஒரு விரிவாக்க சிந்தனை என்பது இருக்கும். இல்லறத்திலே இனிய நன்மைகள் கூடும். மெதுமெதுவாக தொழில், வியாபாரம், கல்வி, குடும்ப நிலை எல்லாவற்றிலும் ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் என்பது அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். வெற்றியில இருக்கும். ஆனால் தவிர்க்க வேண்டியது சட்டத்திற்கு புறம்பானது. பெசிமிஸ்டிக் அப்ரோச், நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வது, நம்புவது போன்று நடித்து ஒருவரை வேலை வாங்குவது, அன்பு பரிமாறுவது போன்று ஒருவரை ஏமாற்றுவது, இவற்றிலிருந்து அகல வேண்டும். சந்திரன் தாய்மை கொண்டவன். தாய்மை என்பது அன்புக்கு பரிகாரம். அந்த அன்புக்கு தாய்மை என்பதை விட்டுவிட்டு வேறு ஏதேனும் தாய்மை போன்ற ஒரு அன்பையோ அல்லது காதல் போன்ற ஒரு விஷயத்தையோ கட்டி எரிந்து அதிலே தூண்டில் போல் வளைவிரித்து பிடித்து விடலாம் என்று நினைத்தால் 2026 மீண்டும் சக்கர வியூகத்திற்குள் சிக்க வைத்துவிடும். 2026ல தேவை தெளிந்த நீரோடை போன்ற சிந்தனை, தெளிவான ஒரு அப்ரோச், உங்களுடைய வெளிப்படைத்தன்மை. ஏனென்றால் சனி பகவான் 9ஆம் வீட்டில இருப்பது சட்டதிட்டம், நீதிநெறி, சட்ட நுணுக்கங்கள் சார்ந்த விஷயம். அது மட்டுமல்ல, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் அப்ரோச், இவற்றுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார். இதனால் வெளிப்படைத்தன்மையாகவும், அதற்காக குடும்ப ரகசியங்களை போட்டுடைக்க வேண்டும் என்று அல்ல. ஏனென்றால் சுக்கிரன் இருக்கக்கூடிய அவ்வப்போது வரக்கூடிய நிலைகள், சுக்கிரன் தரக்கூடிய அந்த இன்பம், இவற்றையெல்லாம் வெளியே சொன்னால் இதற்கு முன்போ இன்றோ அல்லது நாளையோ ரகசியத்தை வெளியே சொல்ல தேவையில்லை. யாருக்கும் பயன்படாத, யாரையும் பாதிக்காத ரகசியங்களை வெளியே சொல்லுவதனால் பிரச்சனை உங்களுக்கு வரும். ஆகையினால் பிரச்சனைகளுக்கு ஆளாகாதீர்கள். சனி பகவான் உங்களுக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி. அவர் 9ஆம் இடத்திலே இருந்து அருள் பாலிக்கிறார். அவர் ஒரே ராசியில் வருடம் முழுக்க, அதிலும் பல மாதங்கள் சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில இருப்பார். இப்போது எதை வேண்டுமானாலும் தவறை, பூர்வ ஜென்ம கர்மாவை ஒழிக்க சரியான முறையில திட்டம் தீட்டி செயல்பட்டால் எதிர்காலம் வளர்ச்சி என்பதை நிச்சயமாக தந்துவிடும். அதற்கான உபாயங்கள் என்ன என்று பார்த்து செயல்படும் போது வெற்றி நிச்சயமாக அமைத்து தரக்கூடிய கிரக நிலைகளாக அமையும். கலைஞர்களாக இருக்கிறீர்கள், ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ்ல இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து விநாயகர் வழிபாடு, இவை மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு தருவதற்கு சாத்தியங்களை தொடர்ந்து அள்ளி தந்து கொண்டே இருக்கும். கடகராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான். பேச்சு கவனம். வருடம் முழுக்க செலவுகளிலே
மிக கவனம். தேவையற்ற செலவு அடுத்த வரைக்கு எடுக்கவோ அல்லது தேவையற்ற வீண் வம்பு வழக்கு காவல் நீதிமன்றம் போன்ற செலவுகள் இருந்தால் கவனத்துடன் குறைக்கவும். உணவு பழக்கங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கவும். திடீர் லாபம் இருக்க அதிகப்படியான வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலை, சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, ஆனால் எதிர்பாராத சுப விரயங்கள் இருக்கும். தொழில் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களிலே வெற்றி, குடும்பம் உறவுகளிலே பேச்சிலே சிறிதவரும் இல்லாமல் 2026 கடந்து வர வேண்டும். உடல் நலத்திலே உணவு பழக்க வழக்கம், ஜீரண கோளாறு பிரச்சனைகள் அல்லது வாய்வழி நோய், அதாவது தொற்று நோய்கள், இவற்றிலிருந்து தப்பித்து இருக்க வேண்டும். ஆன்மீக சிந்தனையோடு இருக்கும்போது அற்புதம் நிகழும். துர்க்கையம்மன் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, ஓம் கேதுவே நமக என்ற எளிய மந்திரம், விநாயகருக்கான வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, அது மட்டுமல்ல அன்னதானம், மன அமைதிக்காக யோகா தியானம், இவையெல்லாம் உங்களை மிகப்பெரிய உயரத்தை நோக்கி அழைத்து செல்லும். அன்பு நேயர்களே, கடகராசி என்பர்களே, வெற்றிக்கான வழிகள் அதிகம், சில கவனங்கள் மட்டும் இருந்தால் போதும். 2026 பொற்காலம், கோல்டன் டைம்ஸ், வெற்றி உங்களுக்காய் நிச்சயம் காத்திருக்கிறது. அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.